ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பிஎல் ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேஷனுக்கு சர்ஜரி பண்ணுறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருக்கிறது தெரிஞ்சதும் யார்கிட்டையும் சொல்லாமல் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். ஸோ ஆஃபீஸ்க்கு போகாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிசல்ட் வாங்கிக்கிட்டு இந்த சர்ஜரி எல்லாருக்கும் காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ஸ்மூத்தாகவும் முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எல்லாருக்கும் பொருந்தாது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட கலந்து பேசி டிசைட் பண்ணுங்கள். ஆனால் சீக்கிரம் முடிவு எடுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே யுவன் அவனோட ஆஃபீஸ்க்கு வெளியே நின்றுக்கிட்டு அவனுக்கு பிக்கப் பண்ணுறதுக்காக இருந்தா அவனை ஆளையே காணோம். கால் பண்ணி பார்த்தாலும் எடுக்கல. சரின்னு சன்பங்க்கு கால் பண்ணி பார்த்தா அவன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே வரலையே அப்படின்னு சொல்லிடுறான். லில்லுக்கு கால் பண்ணி பார்த்தா அவன் வீட்லேயும் இல்லை ரூம்லேயும் இல்லைன்னு சொல்லிடுறான். சரின்னு ஃபோனை வச்சுட்டு வைஷன் என்கிட்ட இருந்து நீ எதையும் மறைக்காமல் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டே அவனை தேடி போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் எங்கே இருப்பான்னு யுவனால் கெஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அவனை தேடி கரெக்டாக வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, கண்ணாமூச்சி விளையாட நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டே அவன் கையில் வச்சிருந்த ரிசல்ட்டை வாங்கி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனை பார்த்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் என்ன பண்ணேன், எதுக்காக என்னோட வாழ்க்கையில் எல்லாம் இப்படியே நடக்குது, இன்னும் நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். ரொம்ப பெரிய உலகத்தை நான் பார்த்தேன். ஆனால் அங்கே இருக்கிறத விட ரொம்ப சின்னதாக நடந்து போகிற அளவு இருக்க இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வைஷன், உன்னை நீயே பாரு, எல்லாரும் சந்தோஷமாக சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்த வயசில் நீ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச, குடும்பத்தை பார்த்துக்கிட்ட, இத்தனை வருஷம் கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்டு இருந்த. ஆனால் இனி அப்படி இருக்காது. உன் லைஃப்பில் இப்போ விழுந்திருக்க ஒரு சின்ன விரிசல் தான் உன்னோட லைஃபுக்கே வெளிச்சத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அவனோட கண்ணத்தை பிடிச்சி, யுவன், நான் எதை நினச்சி ரொம்ப பயப்படுறேன்னு தெரியுமா, என்னோட அம்மா மாதிரி நானும் செத்து போயிட்டா உங்களை தனியாக விட்டுருவனும், அதனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்களோன்னு தான் பயப்படுறேன். இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன், ஆனால் அதே மாதிரி நீங்களும் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை உன்னால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு கேட்க அவன் எதுவுமே சொல்லலை. ஸோ அவனோட கையை பிடிச்சி, எனக்கு ஏதாச்சும் ஆனால் என்னை அப்படியே விட்டுரு சரியா அப்படின்னு கேட்கும்போது அவனோட கையை கடிச்சிடுறான். நீ என்ன பண்ணுற, வலிக்குது அப்படின்னு சொல்லவும், வலிக்குது இல்லை, நல்லா வலிக்கட்டும், உன்னோட விதி இப்படி தானே சொல்லி நீயே அதை அக்செப்ட் பண்ணிக்க நினைக்கிறியா, அதை கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், நீ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு எப்படி வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் கடிச்சேன். எங்க பாரு, நீ கண்டிப்பாக சர்ஜரி பண்ணிக்கோ, உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணு, நான் உன் கூட இருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல அவனும் சிரிச்சுட்டே ஓகே சொல்லிட்டு இருக்கான். சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது போகிற போக்குலலாம் ஒரு கிஸ் பண்ணிட்டு தான் யுவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே லில்லி வைஷன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ள வரவும் ஓடி போய் அவனை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா தான் வெளியே போயிட்டு வந்தேன்னு சொல்லி இவனும் சமாதானப்படுத்தி 3 பேரும் ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வைஷனை படுக்க வச்சுட்டு வெளியே வரும்போது, யுவன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னியே அது வைஷன் தானே அப்படின்னு கேட்கவும், ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். என்ன ஆமான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுட்டு போயிட்டு இருக்கான், இரு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட வந்து, அதுக்கு அண்ணா என்ன சொன்னாங்க, அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டதுக்கு இன்டெரக்டாகவே பதில் சொல்லிட்டு இருக்கான். யுவன், நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன்றீங்க, நானும் இந்த ஃபேமிலியில் ஒருத்தி தானே நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது, நீ ஃபேமிலியாக இருக்கிறதுனால தான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்குங்கன்னு சொல்லவும், சரி இப்போ நான் சீரியஸான ஒரு கொஷின் கேட்குறேன், ஸோ விளையாட்டுத்தனமாக பதில் சொல்லாத, என்னோட அண்ணனை உனக்கு கொடுத்தா நீ நல்லா பார்த்துப்பியான்னு கேட்கும்போது, அவனை நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் உன்னை இப்போ என்னன்னு கூப்பிடுறது, அண்ணன்னு கூப்பிடவா இல்லை அண்ணின்னு கூப்பிடவான்னு கேட்கவும் யுவனுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. அப்போ அவனை பார்த்து, ஆமாம் இந்த விஷயம் சன்பங்க்கும் தெரியுமான்னு கேட்க, அவங்களுக்கெல்லாம் எப்போவோ தெரியும்னு சொல்லும்போது, அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு என்னை தவிர, இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட வெளிப்படையாக இன்றைக்கி நடந்துக்கிட்ட, அதே மாதிரி நானும் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னமோ சொல்கிறான். ஆனால் அது என்னன்னு காட்டல. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வைஷனை எந்த வேலையுமே பார்க்க விடாமல் எல்லா வேலையும் ஷியாங்கையும் சன்பங்கையும் பார்க்க சொல்லி இவன் ஃபைல் கொடுத்துருப்பான் போல். அதை பார்த்ததும் வைஷனுக்கே சிரிப்பு தாங்கல. இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவனை பார்த்து, உன்னோட அண்ணா கூடயும் ஷியாங் கூடயும் சேர்ந்து பல வருஷமாக வேலை பார்த்துட்ருக்க, ஆனால் இந்த அளவு ஒர்க்கை யாரும் எனக்கு கொடுத்ததில்ல, ஆமாம் நான் சாகிற வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு இவ்வளோத்தையும் என் தலையில் கட்டிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்த ஃபைல்ஸை காட்டி கேட்கும்போது, அவனாச்சும் பரவாயில்ல இன்டர்னல் ஒர்க்கு அப்படின்னு ஏதோ பண்ணியிருக்கான், ஆனால் நான்லாம் வெளியே இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்கவன் என்ன போய் இதெல்லாம் பார்க்க சொன்னால் எப்படி அப்படின்னு ஷியாங் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். மோஸ்ட்லி இன்டர்னல் ஒர்க் எல்லாமே வைஷன் தான் பார்த்துப்பான், நாங்கள் வெளி ஒர்க் எல்லாம் பார்த்துப்போம், ஸோ அந்த ஹேபிட்டை ஏன் சேஞ்ச் பண்ணணும், இருக்கிறதே இருக்கிற மாதிரியே இருக்கட்டுமேனு சொல்ல, அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா, ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுல தப்பே இல்லை, அதே போல் என்னோட டீமையும் நான் கூட்டிகிட்டு வரேன், எல்லாரும் வேலை பார்க்கலாம், ஆனால் வைஷன் கண்டிப்பாக வேலை பார்க்க மாட்டான், அவனுக்கு பதில் தான் நான் இருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இவனோட தோலை தொட்டு, சரி சரி விடு, ஆக்சுவலி வேலை நிறையா இருக்குது, இவங்களை நம்பி விட்டால் அடுத்த வருஷத்துக்கு கூட முடிக்க முடியாதுன்னு சொல்ல, அவனோட கை மேலே இவன் கையை வச்சு, மிஸ்டர் வைஷன், நான் உங்களோட ஸ்பெஷல் அசிஸ்டண்ட், அதை நீங்கள் மறக்கலன்னு நினைக்கிறேன், ஸோ நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லவும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகிட்டான். இவங்க 2 பேரும் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் வேலையை ஒருத்தர் நீ பண்ணு நான் பண்ணுன்னு ஃபைலை மாற்றிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் ஷியாங் வைஷ்யனை பார்த்து நீயும் இவனும் ஒன்றா இருக்கீங்களா, ஐ மீன் லவ் அந்த மாதிரின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உண்மைதான், நானும் அவனும் லவ் பண்ணுறேங்க, இது இந்த கம்பெனியை பாதிக்கும்னு நீ நினச்சா நான் இப்போவேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நிமிஷம், இந்த கம்பெனி விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லிடாத, இந்த கம்பெனியில் நீயும் ஒரு பார்ட்னர்ன்றதையும் மறந்துடாத வைஷ்யன். இதை வச்சுலாம் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, முக்கியமாக நான் பண்ண மாட்டேன். அடுத்தவங்களை பற்றி நமக்கு என்ன கவலை, நீ ஹாப்பியாக இருக்கிறது தான் முக்கியம். இந்த உலகத்தில் நாம் லவ் பண்ணுறவங்க கூட இருக்கிறதே ஹாப்பி தான் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் ஒன்றா இருக்கீங்கன்றதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் அந்த உறவை நல்லபடியாக அமைச்சிக்கிறது உங்கள் 2 பேர் கையில் தான் இருக்குன்னு சொல்லவும், கண்டிப்பாக நாங்கள் இருப்போங்க, ரொம்ப தேங்க்ஸ் யான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே நேரம் போகுது. ஆஃபீஸ் முடிஞ்சதும் வெளியே வந்து பார்த்தா இவன் கோட்லாம் போட்டுட்டு வந்து வைஷனுக்காக நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் சிரிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். ஆமாம், ஏன் சிரிச்சிட்டே வரேன்னு கேட்கும்போது, இல்லை இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கானே, அதுக்காக தான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இவனை பண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் யுவன், நீ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை வேண்டான்னு கிவ் அப் பண்ணாமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யுவனுக்கும் அதை கேட்டதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் யுவன் வைஷன் கிட்ட வந்து வா சாப்பிட போகலாம்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லை வேலை இருக்குது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லவும் அவனோட சேரை திருப்பி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டாக ஒரு பொண்ணு அங்கே வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அதே சமயம் அவளுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. அவள் பார்க்குறத இவங்க பார்த்துட்டு யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சைகை காட்டவும் சரின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் இந்த வைஷனுக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணி தலையை குனிஞ்சிக்கவும், இன்னும் ஒரு நிமிஷத்தில் வரலன்னா நான் அடுத்த கிஸ்ஸை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது, யுவன் நீ இதெல்லாம் வேணுட்டே தானே பண்ண, ஆமாம் நீ என்னோட பேச்சை கேட்டால் நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்கவும், நீ ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு போ அப்படின்னா அவனை போக வச்சிடுறான். இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தானே. ஸோ ஆஃபீஸில் எல்லாரும் ஒன்றா இருக்க சமயத்தில் நான் என்ன பார்த்துட்டு வந்தேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா, அங்கே வைஷனும் இவனும்னு சொல்லி கிஸ் பண்ணுற மாதிரி கையை காட்டவும் அப்படியானு எல்லாரும் குஷியாகிட்டாங்க. ஆமாம் அவங்க ஒன்றா இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்காங்க. அவளை பார்த்தா ஏதோ சாதிச்ச ஃபீல் மாதிரி நின்றுட்டுருக்கா. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா. அப்போ அவங்கள பார்த்து, அப்படின்னா அவங்க யாருக்கும் நிஜமாக தெரியலையா, அடப்பாவீங்களா எனக்கெல்லாம் எப்போவோ தெரியும்னு சொல்லும்போது, உனக்கு எப்போ தெரியும்னு கேட்க, அன்னைக்கு யுவன் உங்களுக்கெல்லாம் வேலையை கொடுத்துட்டு வைஷ்யனை ரெஸ்ட் எடுக்க வச்சானே, அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைம் வைஷ்யன் அவன் தோல் மேலே கையை வைக்கும்போது அதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு இருந்தானே, அப்போவே நான் கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, அந்த சீனை பார்க்கணுமே, செமையாக இருந்துச்சுன்னு சொல்ல, ஆஃபீஸில் நம்ம கிட்டலாம் எப்படி ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் யுவனை பார்த்ததுமே குட்டி போட்ட பூனையாட்டம் சுற்றிட்டு இருப்பாங்க. அது சரி, இதில் யார் டாப்பு யார் பாட்டமாக இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இருக்கும்போது கரெக்டாக வைஷ்யன் அங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லவும் எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்த பொண்ணுக்கிட்ட நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அவனை பார்த்து, வைஷ்யனா எங்கள் எல்லாருக்குமே உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் எல்லாம் ஹாப்பி தான், ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அது என்னன்னா உங்களில் யார் டாப்பு யார் பாட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே பதில் கூட எதிர்பார்க்காம அங்கேருந்து போயிடுறா. இதில் என்ன சந்தேகம், என்னை பார்த்துட்டு கூட யார் டாப்னு கேட்குறாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு மேன்லியாக நடந்து போயிட்டு இருக்கான். ஆஃபீஸ் முடிஞ்சு வைஷன் வீட்டுக்கு வரும்போது டேபிள் மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்கேன் கார்டை பார்த்துட்டு கோவமாக ரூமுக்கு வந்து பார்த்தா லில்லி ரூம்லேருந்து யுவன் வந்துட்டு இருக்கான். நீ ஏன் அவர் ரூம்லேருந்து வர, லில்லி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கவே யுவன் ரூம்லேருந்து லில்லி வந்து நீங்கள்லாம் அங்கிள் ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்னது தான். வைஷனுக்கு பேச்சே இல்லை, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ எதுவுமே சொல்லாமல் அவளை ஹக் பண்ணி, லில்லி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, என்னதுன்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறா. அந்த என்னன்ற வார்த்தை கூட ப்ராப்பராக வெளியே வரல. ஸோ அப்போ அவளை பார்த்து, நிஜமாலே நீ இதுக்கு ரெடியாக இருக்கியா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு, குழந்தை இருந்தால் உன்னோட கரியரே ஸ்பாயில் ஆகிடும், மாடலே ஆக முடியாது, இருந்தாலும் உனக்கு ஓகேவா, குழந்தைய வளர்க்குறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது, இது ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட், அதை பற்றி நினச்சி பார்த்தியான்னு கேட்க எல்லாத்துக்குமே ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. சரி சன்பன் கிட்ட நீ இதை பற்றி சொன்னியா, அவன் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டானா, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறானா, உன்னை காலம் முழுக்க நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னானான்னு கேட்க ஆமான்னு சொன்னதுனால இவனுக்கு கொஞ்சம் அமைதியாகிடுறான். அப்போ அவனை பார்த்து, அண்ணா நீங்கள் சன்பங் மேலே கோவப்பட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லிடுறான். சரி அதான் ஓகே சொல்லிட்டானே நினச்சிக்கிட்டு சன்பங் வைஷன் ரூம்ல இருந்து வந்து ப்ராமிஸ் பண்ணிட்ட, அதனால என்னை எதுவும் பண்ணக்கூடாது சரியா மச்சான்னு சொல்லி அவனோட தோலை தொட்டு பேசிட்டு இருக்கும்போது, லில்லி இதெல்லாம் கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டு காதை மூடுற மாதிரி பண்ணிட்டு, டே இன்னைக்கு நான் உன்னை கொல்லாமல் விட போகிறது இல்லடா, என் கையில் தாண்டா உனக்கு சாவு, என் தங்கச்சி எவ்வளோ சின்ன பொண்ணு அவ்வளோ ப்ரெக்னென்ட் ஆக்கியிருக்க அப்படின்னு சொல்லி இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்குமா துரத்துன்னு துரத்திட்டு இருக்கான். பின்னாடி இவங்களும் வேண்டாம் அடிக்காதன்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வைஷனை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது, ஏதோ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு திட்டிட்டு
சொல்லிட்டே கீழே வந்துட்டு இருக்கான். அந்த டைம் யுவனை பார்த்து, அவ குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அவள் என்னை விட்டுட்டு போயிடுவா, அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ வெறும் 23 தான் ஆகுது அவளுக்கு, அதுக்குள்ளே எதுக்குன்னு தான் தோணுதுன்னு சொல்லவும், நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது, அவள் இங்கேருந்து போயிட்டானா தனியாக இருந்துடுவேன்னு பயப்படுற அதுதானே, அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத, எப்போவுமே நாங்கள் உங்க கூட இருப்போங்க. அதனாலன்னு சொல்லிட்டு இருக்கவே, நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது, நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளோதானே சொல்லி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் லில்லி அவங்க முன்னாடி வந்து முட்டி போடவும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஏஞ்சிக்கோன்னு சொல்ல, பரவாயில்லன்னு சொல்லும்போது, இங்கே பாரு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்படியெல்லாம் பண்ணாதானே சொன்னாலே கேட்கல. அந்த டைம் யுவன் சன்பங்கை பார்த்து, அவங்க பேசிக்கிட்டோம், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். இங்கே லில்லி வைஷனை பார்த்து, நீ தான் என்னை வளர்த்துன, எனக்கு ஒரு அண்ணாவா மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு ஒரு அப்பா எப்படி தேவையோ அந்த மாதிரி இருந்த, அரவணைச்சு ஏதாச்சும் நொய் நொய்னு பேசிட்டு இருக்க அம்மா தேவைப்படுவாங்க, அவங்க இடத்துலையும் நீ தான் இருந்தேன்னு சொல்ல சொல்ல வைஷனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. சரி சரி உட்காந்து பேசலாம் ஏஞ்சிக்கோன்னு சொல்லி அவளை உட்கார வச்சுட்டு, லில்லி நான் உன்னோட இந்த முடிவுக்கு தடையா இல்லை, ஆனால் இந்த சின்ன வயசில் நீ இந்த வழியை தாங்கணுமா, உனக்குன்னு நிறைய வேலை இருக்குது, நிறைய கடமைகள் இருக்குது, ட்ரீம்ஸ் இருக்குது, இன்னும் அதிக இடத்துக்கு போகணும், ஆனால் இதெல்லாம் இப்போ உனக்கு இல்லாமல் போயிடுச்சோன்னு நினச்சி தான் நான் கவலைப்படுறேன். எனக்கு பயமாக இருக்குது லில்லி, நம்ம அம்மா இந்த மாதிரி சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டாங்க, அதே மாதிரி நீயும் ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், அண்ணா நீ என்னை ரொம்ப நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்க, அதே போலன்னு சொல்லிட்டே சன்பங்கை கூப்பிட்டு அவள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, இவன் என் மேலே உயிரே வச்சுருக்கான், இன்னும் சொல்லப்போனால் சன்பங் மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சதால தான் இந்த உலகத்தில் இன்னும் நிறைய நல்லவங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சன்பங் மாதிரி இன்னொரு உதாரணம் நம்ம யுவன் தான், அவன் உன்னை எப்படி பார்த்துக்கிறான்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், இவனை பார்த்துட்ருக்கான். அவனும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது லில்லி அவனோட கையையும் சன்பங்கோட கையையும் ஒன்று சேர்த்துறா, ஆனால் அப்படியே தட்டி விடவும், என்ன பண்ணிகிட்ருக்க கையை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எல்லாரும் சமாதானம் ஆகிட்டாங்க. டே சன்பங் ஒழுங்கா என்னோட தங்கச்சியை பார்த்துக்கணும், அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும், அளவுக்கு அதிகமாக லவ்வை கொடுக்கணும், அவளை ஏதாச்சும் கஷ்டப்படுத்திட்டனா நீ என்னோட ஃப்ரெண்டுன்றதெல்லாம் மறந்து வேற ஒரு வைஷனை தான் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லவும், அந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பாக வராது, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே போல் இவனும் அவனை பார்த்து, உன்னை நம்பி தான் நாங்கள் லில்லியை உங்ககிட்ட கொடுக்குறோங்க, நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, என்ன உன்னோட மைண்டில் ஓடிட்டு இருக்குன்னு கேட்கவும், இல்லை அன்னைக்கு என்னோட அம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க, அந்த டைம் நான் சீக்கிரமாக வந்து அவங்கள காப்பாற்றி இருந்தா இப்போ அவங்க லைஃப் நல்லா இருந்திருக்குமோ, நாங்களும் நல்லா இருந்திருப்போமோன்னு தோணுது, அவங்களால நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன், இருந்தாலே அவங்க எனக்கும் லில்லிக்கும் அம்மா இல்லை, ஸோ நான் ஹெல்ப் பண்ணி இருக்கலாமோன்னு தோணுதுன்னு சொல்லும்போது, வைஷன் நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உன்னோட அம்மாவால் தான் நீ எனக்கு கிடைச்சேன்னு தோணிட்டே இருக்கும், அதே போல் என்னோட மனசுக்குள்ளே நீ ரொம்ப தைரியமானவனா நான் பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் நான் உன் கூட இருக்கேன், இனி உனக்கு எந்த கவலையாக இருந்தாலும் என்னோட தோளில் சாஞ்சிக்கோ, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஷன் கொடுத்த பிரேஸ்லெட்டை திரும்ப அவனோட கைக்கே போட்டு விட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இவனோட வாய்ஸ் பேக்ரவுண்டில் கேட்குது, அது என்னன்னா, இப்போ நடக்க போகிற சர்ஜரியோட ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை, மூத்த அண்ணனா இந்த வை ஃபேமிலியில் இருக்க வைஷியனை இந்த வையுவன் எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான், உன் கூட எப்போவுமே நான் இருப்பேன், எல்லாமே நம்ம ஒன்றா சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பேச பேச 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ராமா ஸ்டார்டிங்கில் வைஷன் ரோட்டில் ஓடி வந்துட்டு இருப்பான்ல, அதே போல் இந்த டைம் யுவன் அதே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் சில பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கூட ஒருத்தங்க இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைச்ச வரன்னு தான் சொல்வோம். அதே போல் தான் நானும் தொலைஞ்சு போன இடத்துல எனக்கு ஒரு வீடு கிடைச்சது, ஃபேமிலி கிடைச்சது, காலம் பூரா ஒருத்தங்க மேலே லவ் கொடுக்க ஒருத்தன் கிடைச்சிருக்கான், அந்த ஒருத்தன் தான் நம்மளோட சுமையை நாம் எப்படி சுமக்கணும்னு சொல்லி கொடுத்தான், என்னையும் லில்லியையும் நல்லா பார்த்துக்கிட்டான். ஸோ வாழ்வோ சாவோ அது எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உன் கூட இந்த பாதையில் நடக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு இருக்கான். என்ன திடீர்னு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை சும்மா தான் பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் குழந்தை விளையாடுற பொருள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவும், அங்கங்கே கிடக்குது பாரு, வா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம், நல்ல வேலை பாப்பா நம்ம லில்லி மாதிரி பிறந்துட்டா, இன்னைக்கு ஈவினிங் வேற டின்னருக்கு வர போகிறாங்களாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு பேசிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த ஃபோட்டோஸை காட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது, அதுவும் இவனோட இது தான், நீ யாருன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் இனிமேல் நாம் சாகிற வரைக்கும் ஒன்றா மட்டும்தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே இந்த ட்ராமாவுக்கு ஹாப்பி என்டிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ராமாவை பார்க்கலாம். தேங்க்யூ.